4 படத்தில் ஹீரோவாக இப்போ வந்து முடிக்க போகிறீங்க, 4வது படம் முடிக்க போகிறீங்க. உங்களுக்கு வந்து அந்த ஹீரோவாக வந்து இருக்கிறது பிடிச்சிருக்கா, காமெடியாக இருக்கிறது பிடிச்சிருக்கா? இல்லை அப்படிலாம் இல்லை. எனக்கு நடிகனாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. காமெடின்றது அது ஒரு அதோட வேற ஒரு பார்வை. அது நான் வந்தோமா போனோமா என்னோடய சீன்ஸ் மட்டும் நல்லா வரணும், அந்த இடத்துல நான் நல்லா ஸ்கோர் பண்ணணும். ஒரு காமெடியனாக என்னை கமிட் பண்ணனால அந்த படத்தில் என்னோடய பங்களிப்பு அந்த படத்துக்கு வெற்றிக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நடிகன் ஒரு பார்வையிலிருந்து எனக்கு தோணும். ஒரு காமெடியனாக இருந்தேன். இப்போ கதை நாயகனாக நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு பொறுப்பு அதிகமாக இருக்குது. நான் அப்படி என்னோடய சீன் மட்டும் நான் பார்க்க முடியாது. அது ஒட்டுமொத்த நான் கதை படத்தோட டிசைன்லேருந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் எல்லாத்தையுமே நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லாத்துக்கும் நம்மளுக்கும் தயாரிப்பாளர் டைரக்டருக்கு அடுத்து நமக்கும் அந்த படத்தோட பொறுப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நான் ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், வெற்றிடமாக இருக்குது. நீங்கள் யார் கூட நினைச்சாலும் அந்த படம் ஹிட் ஆகும். காமெடினா அந்த இடத்த நிரப்புறதுக்கு வருவாங்களா இல்லை மறுபடியும் அந்த இடத்துல? இல்லை, கண்டிப்பாக அது எல்லாம் இங்கே சினிமாவில் இந்த இடம் இவங்களுக்கான இடம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு இடத்துக்கான ஒவ்வொருத்தரும் ஒன்று பதிவு பண்ணிட்டு போவாங்க. ஸோ அவங்க அடுத்த இடத்துக்கு போகிறப்ப அந்த இடத்துக்கு கண்டிப்பாக அதை நினைப்பிற விதம் இன்னொரு நடிகர் வந்துதே ஆவாங்க. அது ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சினிமா காலகட்டத்தில் யாரோட இடத்த யார் நிரப்ப முடியாது அப்படிலாம் கிடையாது. ஸோ அதுக்கு ஈக்குவலாக அந்த கண்டிப்பாக இன்னொரு நடிகர் அந்த இடத்துக்கு வருவாங்க. மீண்டும் சூரிய வந்து காமெடியெல்லாம் பார்க்கணும். கண்டிப்பாக அதுக்கான நல்ல கதையை அமைஞ்சு கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அதனால ஒன்று தாராளம் பார்க்கலாம். படம் வெளியிடுற சிக்கல் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து விஷால் படத்துக்கு வந்து சிக்கல் இருந்துச்சு. இப்போ உங்களை பற்றி ஏதாவது சிக்கல் இருக்கா? இப்படி இருக்குது இல்லையே, நல்ல ஆரோக்கியமாக இருக்கேன், சிறப்பாக இருக்குது. ஏன்னா விஷால் சொல்லியிருந்தாரு ரிலீஸ் பண்ணாது கொஞ்சம் ட்ரபிள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கேடிலேயே சொல்லியிருந்தாரு திரையரங்கு கிடைக்கிறதுல. ஓ இல்லை ஏன்னா அந்த நேரத்தில் 2-3 படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்திருக்கலாம். அதனால் கொஞ்சம் தேட்டர் விஷயத்தில் கொஞ்சம் அவங்க எதிர்பார்த்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்கலாம். இது 31ன்றது டோட்டல் தமிழ்நாடு தேட்டர்கள் ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம படத்துக்கு கருடனுக்கு இது மேக்ஸிமம் தமிழ்நாடு தேட்டர் நல்ல தேட்டராகவே இருக்குது. எல்லா தேட்டருமே இந்த படம் ஓடுன்னு நினைக்கிறேன். விடுதலை 2 வந்து எப்போங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. எதிர்பார்ப்போடு இருக்காங்க ரசிகர்கள். பார்ட் 1 பயங்கரமான ஒரு ஹிட். ஆமாம், எப்போ வந்து ரிலீஸ் ஆகும்? விரைவில் அந்த படம் விடுதலை 2 வந்துடும். என்னென்றால் பார்ட் 1 எந்த அளவுக்கு வெற்றி ஆச்சா அதை விட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு விடுதலை பார்ட் 2 இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஷூட்டிங் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா அவர் சேதுக்கு எல்லாம் கொஞ்சம் சேது மாமா அப்படின்னு அவரோட சீன்ஸில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஆகஸ்டில் செப்டம்பர் அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ கதாநாயகராக வந்து பொறுப்பு அதிகமாக இருக்குன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஆனால் வந்து இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்துருக்கு போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் முன்னணி கதாநாயகர் கூட இப்போவும் வந்து புகைப்பிடிக்கிறது, மது அருந்தது, இந்த மாதிரி வந்து அதுக்கு ஒரு வழிகாட்டியாக தானே இருக்கிறாங்க. அது இன்னைக்கான காட்சிகள்லாம் தவிர்க்காமல் அப்படியே தான் இருக்குது அந்த சினிமாவில். இல்லை என்னோட கருத்தில் அது எதுவுமே இல்லை. அது சில படத்துக்காக சில கதைக்காக அவங்க சிலர் பண்ணுறாங்க. அதான் முன்னாடியே போட்டுறாங்க. ஒரு சைடில் முன்னாடியே மது அருந்தக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது, அதுக்கான தனி காடாகவே அதை போட்டுறாங்க. அதை தாண்டி கதைகளுக்கு தேவைப்படுது. ஆனால் அது 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 சரின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆமாம், அப்படின்னு கதைக்காக தேவைப்படுது. அதை எடுத்துக்கிற வேண்டிய ஆடியன்ஸ் சினிமாவை எதை எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டால் போதும். தேவையில்லாத எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய நல்ல விஷயங்கள் சினிமாவில் சொல்கிறாங்களே, ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறையா சொல்கிறாங்க. அதையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? ரசிகர்கள் குறிப்பாக அதை தானே சார் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அது மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணுறது, ஒரு தண்ணி அடிக்கிறது, ஒரு பொது இடங்கள்லேயே இன்றைக்கி அதெல்லாம் ட்ரோல் மாதிரி எடுத்து போடுறது இன்றைக்கி ஒரு ஃபேமஸ் ஆகிட்டு. இல்லை அது எல்லா துறையிலுமே சில விஷயங்கள் அது இருந்துக்கிட்டு அதுக்கு முழுமையாக எந்த துறையுமே எந்த இது இல்லாமல் இல்லை. இது அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சினிமா காலகட்டங்களில் இது ஒரு இருக்கிறத சினிமாவை பதிவு பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அதுவும் போக உங்களுடைய கேள்விகளுக்கான விடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக போக அதுவும் குறைஞ்சிட்டு வந்து நீங்கள் நினச்ச அந்த புரோட்டா சீன்ஸ் கூட இன்னமும் அந்த புரோட்டாக்கு ஃபேமஸ். ஏன்னா நீங்கள் சாப்பிட்டது தான் அந்த புரோட்டாக்கு ஃபேமஸ். அந்த மாதிரி கதையோடு ஒன்றி போயிடுறாங்க. நீங்கள் சில அந்த மாதிரி போதை படத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் உங்களுடைய ரசிகர்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க? இல்லை, தயவுசெய்து அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. அது எல்லாரும் இருக்கிறது இல்லை, கொஞ்சம் பேர் இருக்காங்க. அது முன்னாடி விட இன்றைக்கி இந்த போதை பழக்கத்துக்கு நிறைய இளைஞர்கள் கொஞ்சம் உள்ளே போயிட்டுருக்காங்க. தயவுசெய்து அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. அது எந்த விதத்துலேயும் நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆரோக்கியம் இல்லை. அதனால் பல குடும்பங்கள் ரோட்டுக்கு வந்துருக்காங்க, பார்த்துட்ருக்கோம். தயவுசெய்து அது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். முழுமையாக வெளில வந்துடுறது நல்லது. முன்னணி நடிகர்களுடைய லாரன்ஸ் வந்து மாற்றம்ன்றது ஒரு நோக்கி போயிட்டு இருக்காரு சார். மாற்றம் என்ற ஒரு நிகழ்வு நோக்கி போயிட்டு இருக்காரு. அவருக்கு நல்ல விஷயம். அந்த சமூக சேவை அவருடைய நல்ல மனசுக்கு லாரன்ஸ் மாஸ்டருக்கு முன்னாடி நான் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தேன். ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அது எனக்குமே தெரியும். நானும் அவர் நடத்திட்டு இருக்க அந்த விழாவுக்கு நானும் ஒரு நேரத்தில் கலந்துருக்கேன். ஓட்டு போட முடியல, அதுக்காக மேற்கொண்டு ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா?
எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட முடியாத ஒரு சர்ச்சை உருவாச்சு. நடிகர் சூர்யாலேயே ஓட்டு போட முடியல அப்படின்னு அதுக்கு ஏதாச்சும் மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்தீங்களா சார்? இல்லை, நடிகர் சூர்யாலே அப்படிங்கிற நானும் ஒரு சராசரி உங்களில் ஒருத்தன் தான். நான் வந்து அது எனக்கு பேர் விடுபட்டு போச்சு. ஆமாம், அதுக்கான காரணம் குறிப்பிட்டவங்க சொல்ல முடியலை. பட் இருந்தாலும் அதை சரி செஞ்சுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பொதுமக்கள் நிறைய பேர் இந்த வட்டம் அது சூரி நடிகர்ன்றனால வெளியில் தெரியுது. அப்போ சூரி மாதிரி எத்தனை கிட்டத்தட்ட ஒரு ஏகப்பட்ட பேருக்கு இந்த வட்டம் ஓட்டு எப்படியே விடுபட்டு போச்சு. அது இந்த அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் கண்டிப்பாக அதை சரி பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சரியாயிடும். பல கலைஞர்களுக்கு வழிகாட்டு டெவலப் பண்ணி மக்களுக்கு பிளான்ஸ் ஓப்பன் பண்ண போயில அங்கே மதுரையில் மட்டுமா? இல்லைண்ணே, கண்டிப்பாக மதுரையில் அம்மன் ரெஸ்டாரண்ட் இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரும் புகழோடு எனக்கு அது இருக்குது. கண்டிப்பாக எல்லாமே கேட்குறது அதை எல்லாரும் கொண்டு வாங்க. விரைவில் சென்னைக்கு வர்றதுக்கான வேலைகளை ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். சார், இப்போ பல கலைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அந்த இளையராஜா வைரமுத்துக்கு இடையே ஒரு கருத்து வேறுபாடு இது வந்து இளைய தலைமுறையினருடைய பாதிப்பு புரியல. இல்லை இல்லை இல்லை, அது ஒரு விஷயம் தோணுச்சா ரெண்டு பேர் சைட்லையும் ரெண்டு விஷயம் நியாயம் இருக்குது. அவங்க பேசினாங்க, ஓகே. அதுக்காக நம்ம தான் அதை பெருசாகி போய்கிட்டே இருக்கோம். அவங்க சிம்பிளாக ஒருத்தர் கரெக்டான கேள்வி கரெக்டான பதில் கொடுத்துட்டு கரெக்டாக தான் இருக்காங்க. அவங்களும் பெரியவங்க, அவங்க பேசுகிற அளவுக்குலாம் நான் கிடையாது. ரொம்ப ஆரோக்கியமாக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.